ஹலோ ஆல் வணக்கம். எம்ஐ ஆர்ஆர் முடிஞ்சிருச்சு. பீடா நம்ம சொன்ன எம்ஐ ஜெயிக்கல, நம்மளை ஏதாவது பூ பண்ணிட போறாங்க வியூவர்ஸ் எல்லாம் சேர்ந்து. இதெல்லாம் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு எல்லாம். அவங்க அனாலிசிஸ், நம்பர்ஸ், ஸ்கில் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. மேட்ச் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க பீடா. நான் போன மேட்ச்சுக்கே சொன்னேன் மும்பை ஜெயிக்க மாட்டாங்க, தேராதுன்னு. இந்த வாட்டி வாங்கடையில் விளையாடுறாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் சொன்னோம். ஆனால் நம்ம சொன்னது தப்பாயிருச்சு. அதனால வியூவர்ஸ் வந்து பூ பண்றதுக்கு முன்னாடி உங்க இனிஷியல் தாட் சொல்லிருங்க. ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பால், நமன் திர் ஃபர்ஸ்ட் பால், டிவால்ட் பிரேவிஸ் ஃபர்ஸ்ட் பால். இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதாவது மும்பைலயும் சரி, பெங்களூர்லயும் சரி, ஒன்னே ஒண்ணு நம்ம என்ன சொன்னோம்னா, ஃபாஸ்ட் bowlers விக்கெட் எடுப்பாங்க பவர் பிளேல. ஈவன் தோ இட் இஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூ, 6 ஓவர்ல விக்கெட் கொடுக்காம இருந்துட்டு 10 ஓவர் வரைக்கும் கன்சாலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப நீங்க மும்பையோட இன்னிங்ஸ பாத்தீங்கன்னா 10 ஓவர்ல 77 for 5. அந்த மாதிரி ஒரு ஒரு ஹர்திக் பாண்டியா ஆடினதை பார்த்தா கொஞ்சம் டிட்டர்மைண்டா ஆடின மாதிரி தெரிஞ்சுது. அப்படியே சும்மா கொடுத்துட்டு போனாரு, எல்லாருமே கொடுத்துட்டு கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு என்னன்னா ஒரு ப்ரூவன் சாம்பியன்ஸ் மும்பை. ஈவன் தோ வி ஆர் சிஎஸ்கே ஃபேன்ஸ், அனாலிசிஸ் பண்ணும்போது நியாயமா சொல்றது ஏன்னா ப்ரூவன் சாம்பியன்ஸ். நாட் ஒன்லி இன் ஐபிஎல், எவ்ரிவேர். உமன்ஸ் ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்க, ஐஎல் லீக் ஜெயிச்சிருக்காங்க, எம்எல்சி ஜெயிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஏ லீக்ல மட்டும்தான் அவங்க ஷைன் பண்ணல, மற்றபடி எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது சகஜம். ஐ எம் நாட் சேயிங் தட். எப்படி தோக்குறீங்க அப்படின்றது, பிகாஸ் தேர் வாஸ் நோ ஃபைட். யூ டோன்ட் see தட் எனர்ஜி தட் மும்பை நார்மலி பொசஸ் ஆன் த ஃபீல்டு. இந்த மாதிரி ஒரு 140 ரன் அவங்க அடிச்சா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தே வில் மேக் அ ஃபைட் அவுட் இட். அந்த ஃபைட்டையே நான் பார்க்கல. அப்படிங்கும்போது நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி ஷூரா குவாலிஃபை ஆவாங்கன்னு. நீங்க முதல்லயே சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் டவுட் தான் பீட்டா, பட் டீம் நல்லா இருக்கு, ஸ்கை வந்தா செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஐ சீரியஸ்லி டவுட் ஆன் வாட் ஐ செட் ஆன் திஸ் டீம். சிஎஸ்கே சொன்னேன், ராஜஸ்தான் ராயல்ஸ் சொன்னேன், எல்எஸ்ஜி சொன்னேன், 4வது டீம் மும்பை சொன்னேன். நவ் ஐ சீரியஸ்லி ஃபீல் வெதர் தேவ் டிக்ட் தேர் ஓன் கிரேவ், வெதர் தே வில் எவர் கம் பேக். ஐ ரியலி சஸ்பெக்ட் தட். ஆமா. ஆனாலும் இந்த ஸ்கில்ல பொறுத்தோ இல்ல எல்லாமே ப்ரூவன், எல்லாம் வின்னர்ஸ், மல்டிபிள் வின்னர்ஸ். பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், பும்ரா, ஹார்திக் பாண்டியா, பியூஷ் சாவ்லாலாம் வேர்ல்ட் கப் வின்னரு. இந்த மாதிரி ஒரு டீம் வச்சிட்டு இருக்காங்க, ஸ்கில்ஃபுல் பிளேயர்ஸ் தான். ஆனாலும் இது வந்து வெறும் கிரிக்கெட்டை சார்ந்தது மாதிரி தெரியலையே, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரில இருக்கு. மனிதர் உணர்ந்து கொள்ற, ஐபிஎல் ஃபேன் உணர்ந்து கொள்ற அளவுக்கு இல்லையே இது. இல்ல, நிறைய பேர் ஆனஸ்ட்லி இதை சொன்னாங்க. முதல்ல இருந்தே இதை சொல்லிட்டு இருக்காங்க, ரிஃப்ட் இருக்கு அப்படி மீடியா எல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் ஐ கெப்ட் ஆன் சேயிங் இன் மை சேனல். நமக்கு எதுவும் நம்ம சேனல்ல சொல்லிட்டே இருந்தோம், எதுவும் தெரியாத வரைக்கும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு. இப்ப கூட அந்த இப்ப தெரியுமா உங்களுக்கு? இன்சைட் இன்ஃபர்மேஷன் நான் எதுவும் வெளியில சொல்ல விரும்பல. ஆனா the way they are playing their body language, எனக்கு அந்த அர்ஜு தெரியல, ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறி, அந்த அர்ஜு தெரியல. the way the batsman has kept on getting out, putting their head down, டக் அவுட்டை காமிக்கிறாங்க, ஒரு பிலீஃபே இல்லாம அப்படியே உட்காந்துருக்காங்க. கோச்சிங் ஸ்டாஃபா இருக்கட்டும், பிளேயர்ஸா இருக்கட்டும், ஒரு பிலீஃபே இல்லாம ஒரு மேட்சுக்கு வந்திருக்கோம்ப்பா, மேட்ச் ஆடிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்களே ஒழிய தேர் அப்சல்யூட்லி நத்திங். ஏன்னா ஒரு லூசிங் ஆட்டிடியூட்ல தான் ஆடினாங்க. நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன் T20ல இந்த மாதிரி 3 விக்கெட் விழுந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 145க்கு ஜெயிச்சிருக்காங்க. ஐ டிடன்ட் see that attitude at. பும்ரா உயிரை கொடுத்து போட்டார், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த ஆகாஷ் மத்வால் மாதிரி ஒரு பிளேயரு லாஸ்ட் இயர் எலிமினேட்டர்ல 5 for 5 எடுத்த ஒரு பிளேயர் டிடன்ட் ஸ்டார்ட் இன் த ஃபர்ஸ்ட் 2 games. நேல் வதேரா, who was very good last year, didn't start, hasn't played a game yet, in spite of சூரியகுமார் யாதவ்'s absence. அப்படிங்கும்போது கேமை தாண்டி ஏதாவது இருக்குமா அப்படின்ற நிறைய வியூவர்ஸோட கேள்விக்கு அந்த கேள்வியில நானும் சேர்ந்துக்கிறேன். ஏன்னா தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ சா. அதே மாதிரி நீங்க அந்த 125 நம்ம டிஃபெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு பிலீஃபே இல்லாம தான் எல்லாரும் போலிங் போட்டாங்க. மத்வால் நல்லா போட்டாரு, பும்ரா நல்லா போட்டாரு, பட் த பாடி லாங்குவேஜ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அந்த வேட்டையாடுற மும்பையை நம்ம பார்க்கல. நம்ம எல்லாம் பார்ப்போமா எனக்கு தெரியல. ஏன்னா இட் இஸ் மோர் அபவுட் டைசெக்டிங் த டெக்னிக்கல் திங். ஏன்னா 10 ஓவர்ல விக்கெட் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா 10 ஓவர்ல கேமே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்புறம் அந்த 127ல
there is absolutely no attitude whatsoever. Okay, இந்த குவேனா மப்பாக்கா is learning. He still has got potential, has picked up wicket. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் 3 for 20 in 4 overs உயிரை கொடுத்து போட்டாரு. உங்களுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரெஷர் கிரியேட் பண்ணா பும்ராவை அழகா விக்கெட்டே கொடுக்காம ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிரால்டு குட்ஸியே 36 of 2.3 overs. பெங்களூர்லயும் சரி, இப்ப அல்சாரி ஜோசப் சொன்னதுதான் இங்க சொல்றேன். அவங்க நுவான் துஷாராவை ஆடியே ஆகணும். ஜிரால் குட்ஸியை வந்து குத்துனாருன்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூர்லயும் மும்பை இந்த மாதிரி ட்ரூ சர்ஃபேசஸ்ல 13 ரன் மினிமம் போவாரு ஒரு ஓவருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் பியூஷ் 3 ஓவர்ல 18 ரன் தான். பட் பியூஷ் ஹஸ் நெவர் பீன் சம்மன் இஸ் கோயிங் டு பிக் விக்கெட்ஸ். நம்ம என்ன சொன்னோம் நேத்து, இந்த டிவால்டு பிரீவிஸோட பொசிஷன்ல முகமது நபி ஆடி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். தென் யூ ஆர் சென்டிங் டிமோட்டிங் டிம் டேவிட் சோ லோ, தட் இஸ் பர்டிகுலர்லி அஹெட் ஆஃப் பியூஷ் சாவ்லா. எனக்கு புரியல. சரி, I really can't understand the logic. அதுதான். அது போக இன்னொன்னு என்னன்னா, டீம் பாத்தீங்கன்னா ஒரு ஹடில்ல பேசுவாங்க, ஒருத்தர் பேசுவாங்க, மொத்தமா சேர்ந்து நின்னு பேசுவாங்க. இந்த டீம் டிவில காட்டுறப்பெல்லாம் ரெண்டு ரெண்டு பேரா தனித்தனியா பேசிட்டு இருக்காங்களே. பவுச்சரும் ரோஹித்தும் பேசுறாங்க, பவுச்சரும் ரோஹித்தும் பேசுறாங்க, ஹர்திக்கும் பொலாடும் பேசுறாங்க. ரெண்டு ரெண்டு பேரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் எனக்கு, நான் இது வரைக்கும் டிவில பார்த்தது இல்ல, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையா நான் பாக்குறேன். நீங்க ஏதாவது புதுசா பாக்குறீங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க இப்ப கலெக்டர் கிடையாது, ஃபுல் டைம் கிரிக்கெட் அனலிஸ்ட். ஏன்னா நீங்க சொல்ற ஃபுல் பாயிண்ட்ஸ் டைம்லாம் இல்ல, பார்ட் டைம், பார்ட் டைம். ஃபுல் டைம். சோ நிறைய பேர் வந்துட்டு ஃபுல் டைம் ஆசைதான், நான் இப்ப பார்ட் டைம். எக்ஸாக்ட்லி ரைட் அப்சர்வேஷன்ஸ். இப்ப நாங்களாம் ஹர்டல் போவோம், இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்ல நாங்க போறோம். ஏதாவது நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரீசெண்ட் இது சொல்றேன். வாட்சன் ஒண்ணு என்ன சொல்றாரு, guys get on together, get on together, listen to what he is saying. 2 3 பேர் பேசுவாங்க, நான் பேசுவேன், கேப்டன் பேசுவாரு, வக்கீல் ஹுசேன் பேசுவாரு, யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, guys get closer, get closerன்னு வாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க 2 பேர் இங்க பேசிட்டு இருக்காங்க, அங்க 2 பேர் அங்க பேசிட்டு இருக்காங்க, இங்க 2 பேர் இங்க பேசிட்டு இருக்காங்க. கல்யாண அப்படிங்கும் வீட்டு காதுகுத்து வீட்டு எல்லாம் உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேரா. எப்படியும் சி ஸ்ட்ராட்டஜிக் பிரேக்ங்கிறது ஒரு 2.5 நிமிஷம் போது யூ ஆர் ட்ரைங் டு சே வாட் இஸ் அ வே ஃபார்வர்ட். அப்படிங்கும் போது இங்க ஒருத்தர் 2 பேர் இங்க ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க, இங்க 2 பேர் தனியா நின்று இருக்காங்கன்னா, there is a right observation what you said, because this is the points you have to bring for me to answer that. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு சாம்பியன் சைடு, அந்த ஓனர்ஸோட மூஞ்சி பாருங்களேன். அந்த ஓனர்ஸ் டக் அவுட்ல ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்களோட மூஞ்சியை காமிச்சாங்க. அவங்களுடைய அந்த வலி வந்து 5 தடவை ஜெயிச்சோம் அவங்களுக்கு எப்படின்னா வருஷம் ஜெயிக்கணும், அது நல்ல ஆட்டிடியூட். அந்த மாதிரிதான் ஓனர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய பிளேயர்ஸையோ மேனேஜ்மெண்ட்டையோ போட்டு புழியற ஒரு பிரான்ச்சைசி கிடையாது அவங்க. பட் தே வாண்டட் யூ டு வின். உங்களுக்கு அப்படியே ரெட் கார்பெட்ல அப்படியே பாதத்துல தூக்கி நடப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசி வந்து நீங்க வந்து போயிட்டு சிஎஸ்கேவா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், 2 of the பெஸ்ட் ரன் பிரான்ச்சைசிங்கும் போது அந்த மாதிரி பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு வலிக்கும். பிளேயர்ஸுக்கு தே வில் ஆல்சோ ஹேவ் தி இல் ஃபீலிங் தட் வி ஆர் நாட் டெலிவரிங். நான் திருப்பியே சொல்றேன், ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சு நீங்க குவாலிஃபை இல்லைன்னா பரவாயில்ல, நிறைய டீமுக்கு அப்படி ஆகுது. ஒரு வருஷம் ஆர்சிபி அப்படி ஆனாங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிருந்தா they would have qualified, unfortunately they lost. It's good. Until the last day of your league game, you still stand a chance to get into playoffs. Then you go out of the tournament, well done for you. But the way they are going, இப்ப எனக்கு என்னன்னா, அடுத்த மேட்ச் எப்ப ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட ஆன்சர் தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்போ பப்பாக்காவை வச்சுக்கிறதா இல்ல துஷாரா கொண்டு வருதா, கூட்ஸியே மும்பைல ஒர்க் அவுட் ஆவாரா, பியூஷ் சாவ்லாக்கு விக்கெட் விழுமா, இல்லைன்னா குமார் கார்த்திகேய எடுத்துட்டு வரலாமா, இல்லைன்னா டிவால் பிரீவிஸை டிராப் பண்ணிட்டு நபி எடுத்துட்டு வந்து லேட்டர் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் 3 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் டெல்லி டே டெவில்ஸ், தி ஒன்லி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ குட் கைண்ட் ரிமெம்பர். அந்த மாதிரி ஒரு சான்ஸே இல்லாத ஒரு டோர்னமெண்ட் 2014 தோக்குறோம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாப்பாங்க. லிப்ட்லாம் கிடையாது எங்க டீம்ல, என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் ஹர்திக் பாண்டியா, who just got into the limelight of leading the team in T20 for India, all of a sudden is facing lot of criticism. அவர் கிங் மாதிரி இருந்தவர் இப்ப இங்க வந்துட்டு ஒரு மேட்ச் எப்ப ஜெயிப்போம்னு யோசிக்கிற நிலைமைக்கு மும்பை போயிருக்கிறது. இட் இஸ் வெரி வெரி ஹார்ட்னிங் டு see, honestly speaking. டிசார்டனிங் டு see.
ஆன் அது தட் மாதிரி நோட் இது சாரி டிசார்டனிங். டிசார்டனிங் டு சிபிடா. அதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் வந்து சன்ரைசர்ஸ்க்கு நடக்கும்னு நான் நினைச்சுதான் நெஞ்ச பிடிச்சேன் முதல்ல. இது அப்போ நம்ம ப்ரிவியூ அப்ப கமின்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ்க்கு நடக்கும்னு நினைச்சது வந்து சன்ரைசர்ஸ் ஏதோ தேறி இப்ப வந்துட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி மும்பைக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம். அப்படியே ராஜஸ்தான் போவோம். ஐ திங்க் தே பிளேட் வெரி குட் கேம். எக்ஸலண்டா வந்து அவங்க பவர் பிளேல பர்கரையும் போல்ட்டையும் வச்சு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் பேட்டிங் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அதுலயும் எனக்கு ஒரு வருத்தம், துருவ் ஜூரல் மாதிரி ஒருத்தர் இந்தியாக்கா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வேர்ல்ட் கப் செலக்ஷன்ஸ்க்கு எல்லாரும் தான் புஷ் பண்றாங்க. ஆப்வியஸ்லி தெரியுது அஸ்வினோ வாண்ட்ஸ் டு பேட் ஹையர் அப் தி ஆர்டர் அண்ட் ஷோ த வால்யூம் ஆஃப் ரன்ஸ் அண்ட் விக்கெட்ஸ். எல்லாரும் தேர் புஷிங் தேர் கேஸ். சாம்சன் இஸ் ஆல்சோ கீப்பிங். ஸோ துருவ் ஜூரலுக்கு அன்பார்ச்சுனேட்லி கீப்பிங்கும் கிடைக்கல, பேட்டிங்கும் கிடைக்கல. ஐ திங்க் இஸ் பிட் ஹார்ட் டன். மேபி மெகா ஆப்ஷன்ஸ்ல ஹி கெட்ஸ் அ பெட்டர் டீம் அப்படின்னு தான் நான் விஷ் பண்றேன். நிறைய டீம் பாத்தீங்கன்னா இப்ப கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுல் சால்ட். ஏன்னா தே டோன்ட் சி ஸ்ரீகர் பரத் ஃபிட்டிங் இன் டு T20. அந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு போயிருந்தானே மேல ஆடுவாரு. அதாவது போன மேட்ச் ஓகே ஒரு லாஜிக்கு விக்கெட் விழுந்துட்டு இருக்கு, அஸ்வின் இறக்கிடலாம், இன்னொரு விக்கெட் விழுந்தா பிரச்சனை அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. 120 ரன் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது கை ஜஸ்ட் கம் பேக் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட் லாஸ்ட் கேம் 20/12 போது இன்னைக்கு அஸ்வின் இறக்கிறதுக்கு லாஜிக்கே எதுவும் கிடையாது. அந்த மேட்ச் உங்க தோகத்துக்கு வாய்ப்பும் கிடையாது. அப்படிங்கும் போது துருவ் ஜுரல் இஸ் an impact player who can win the tournament for you அப்படிங்கும் போது it should have been துருவ் ஜுரல் at number 5. 5 விக்கெட் 3 விக்கெட் விழுந்த உடனே அட்லீஸ்ட் அந்த சுபம் துபேக்கு முன்னாடியே அதை இறக்கி விட்டுருக்கலாம். சுபம், அதுக்கப்புறம் சுபமே வேற இருக்கிறாங்க, ஹெட்மயர் வேற. ஹெட்மயர் இஸ் அவங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க, நாங்க எப்படி கயானால பண்ணோம் அந்த மாதிரி பண்ணி கடைசி 5 ஓவர்ல வந்து அடிக்கணும் அப்படின்னு. பட் someone like துருவ் ஜுரல் who's got both the gears, he's got matured enough to see the situation through and also blast you அப்படிங்கும் போது அவரை டிமோட் பண்ணி அவர் ஒரு பவர் ஹிட்டர் ரோல் மட்டும் கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெரிஞ்ச தப்பு. ஒரு சில சமயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஆல் ஆஃப் அ சடன் ஜெய்ஸ்வால் இஸ் ஹேவிங் அ குவைட் டோர்னமெண்ட். லெட்ஸ் பி ஆனஸ்ட் அபவுட் இட். பட்லரும் பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாரு, பெருசா ரன் எதுவும் அடிக்கல, பராக ஆடிட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சாம்சனும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சொன்னதுக்கு ரிப்ளை பண்றாங்க, அப்படிதான் ஆரம்பிப்பாரு போக போக பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் அடிக்கல. டப்புன்னு வந்து அந்த 40/3 வந்தா எல்லா டைமும் இந்த சுபம் துபே அஸ்வின் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒர்க் ஆகாது. They have to make sure that Dhruv Jural gets confidence, is promoted up the order and has also got some runs at the back of his mind. அப்படிங்கும் போது ராஜஸ்தான் should have done that today. அவங்க ஏன் அதை பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆல் ஆஃப் அ சடன் ரஸ்டியா வந்துட்டு ஒரு மேட்ச் வந்து சுத்தி அவுட் ஆகி ஒரு 188 சேசிங், அந்த மாதிரி சென்னை மாதிரி ஒரு வென்யூ ஸ்லோ பிச் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம்னா then the strategy might not work out இருக்கும் போது they should make sure that Dhruv Jural bats at number 5. அதுதான் என்னோட ஒப்பீனியன். யுவர் ஸ்பாட் ஆன். ஓகே. ஸோ மும்பைக்கு வந்து சில சேஞ்சஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. they have to play துஷாரா, நபி சொல்லியிருக்கீங்க, நேஹல் வதேரா சொல்லியிருக்கீங்க. இது ராஜஸ்தான் பேட்டிங் பொசிஷன் மட்டும் பார்த்தா ஐ திங்க் தேவ் டன் மோஸ்ட் திங்ஸ் ரைட் அண்ட் தேர் சிட்டிங் பிரெட்டி அட் த பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவன் கவலைக்கிடமான நிலைமையில இருக்காங்க. அதை பத்தி பார்த்துட்டோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்போ வந்துட்டு மும்பை வந்து இந்த பேக்கப் பாலிசி, ஐ எம் ஆஸ் மச் சப்போர்ட்டர் ஆஃப் கேனா மப்பாக்கா. ஐ ஆல்சோ ட்வீட்டட் தட் யூ நீட் டு கெட் அனதர் சான்ஸ் அப்படின்னு. ஓகே, அந்த ஒன்னு சான்ஸை கொடுத்தாங்க. தி டிடன்ட் போல் பேட்லி. பட் உங்களுக்கு when you're 3 out of 3 you are on a soul searching process. என்ன பண்றதுன்னு நீங்க தெரியாம இருக்கும் போது horses for courses, that's what I will do. Brevis out, Nabi in, Nehal Vadera has to get in as an impact sub for them. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. And Nuwan Tushara should get in place of இவரு பனாமப்பாக்கா. ஏன்னா நான் திருப்பியும் சொல்றேன், கூட்ஸே if he's just going to try and blast the batsman with pace at Wankhede, will go the other way around. அல்சாரி ஜோசப் சொன்ன அதே தான் ஆகும். அப்படிங்கும் போது துஷாரா எந்த பிளேஸ்லயும் வரலாம் பீடா, மப்பாக்கா பிளேஸ்லயும் வரலாம், இவரு கொட்ஸே பிளேஸ்லயும் வரலாம். சார் அங்க பவர் பிளேல பெங்களூர்லயும் மும்பைலயும் ஃபுல்லர் லென்ஸ் போடுற போலரைத்தான் எடுக்கணும். இப்ப உங்களுக்கு எப்படி அவுட் போல்ட் எப்படி அவுட் பண்ணார் ரோஹித் சர்மா, பியூட்டிஃபுல் பால், அந்த ஃப்ரண்ட் ஃபுட் அப்படியே நச்சக்குன்னு வாங்கின்னு போச்சு. அந்த லென்த் போடணும். போல்ட் இஸ் லெஜெண்ட் இன் டூயிங் தட். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன பையன் இப்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு காலில் வாங்கிட்டு இருப்பாங்க வந்த உடனே அந்த நமந்தீர். அதுதான் சொல்றேன், டப்புன்னு இன்னொரு ஃபுல்லர் பால் எல்பிடபிள்யூ. ஸோ நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட லென்ஸ் எப்படி இருந்தது, இவங்களோட மப்பாக்கா நிறைய பேக் ஃபுட்ல நான் தான் சொல்றேன் டேலண்ட் இருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து டேலண்ட் இருக்கு அப்படின்னு யோசிக்க முடியாது. இன்னொரு அடி வாங்கினீங்கன்னா they are going to fight for the wooden spoon. I hope that happen.
த வேக் அப். அதே மாதிரி ஸ்பின்னும் வந்துட்டு உங்களுக்கு சொல்ற மாதிரி இல்ல, யூஸ்வலா விக்கெட் எடுக்க மாட்டார், அப்படி ஏமாத்தி போட்டுருவாரு. அப்படிங்கும் போது Nabi is someone who can match Dibal Brevis with the bat and give me 4 overs of quality of spin. So அதை அவங்க பண்ணியே ஆகணும். அதை பண்ணலன்னா கஷ்டப்படுவாங்க. This is the first time we have discussed something close to 10 to 15 minutes, not talking about trend, strategy and skill set. There is something more than that. Hopefully, Mumbai come back and turn the tables and get into the contention, because 3 out of 3, the only team that has not won a single game in the competition, with the competition running close to 10 days, that was a cause of concern for them. Hopefully they come back strong. Until we come back and entertain you for yet another episode in IPL preview or review, thanks a lot and bye-bye.